ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிடிசி டோமினன்ஸ் அண்ட் எத்தீரியம் உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்ட்டாக 1,18,453 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, பிடிசி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஓல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு சரி ஓல் டைம் ஹை ஒன்று எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிச்சு 1,23,000. இப்போ அந்த ஓல் டைம் ஹையை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கீழே வந்து சரியா கீழே இருந்து எங்களுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஒன்று பண்ணி கொண்டு இருக்குது மார்க்கெட். இப்போ கரண்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணுது. அந்த கன்சாலிடேட் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து இங்கிட்ட ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. அது வந்து எங்களுக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்னாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னாக வந்து அது இப்போ இருக்குது. சரியா, எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக எங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கும். வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக இருந்தது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னாக தான் இருக்கும். அந்த புல்லிஷ் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஹை வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணி அங்கே இருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இன்னும் ஒரு ஓல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. இப்போ கரண்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஓல் டைம் ஹையில் தான் எங்களுக்கு இப்போ கன்சாலிடேட் ஒன்று மார்க்கெட் பண்ணி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அங்கே இருந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் கரண்ட்டாக பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளுக்கு தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகி கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும் எங்களுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு சரியாக இந்த ட்ரெண்ட் லைன் சரியா இப்போ நம்ம ப்ரோ பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் கீழே வந்து சரியா எங்களுக்கு இதில் ஒரு சப்போர்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ஹை வால்யூமோடு இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி சரியா திருப்பியும் ரெசிஸ்டன்ஸாக அது மாறுது. சரியா, மாறி கீழே வந்து எங்களுக்கு திருப்பி ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட் இந்த ஜோனில் ஒரு சப்போர்ட் எடுக்குது. திருப்பி எங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. அங்கேருந்து திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே வருது. கீழே வந்து இங்கே ட்ரெண்ட் லைன் திருப்பி ஒரு சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சமாக மூவ் ஆகி திருப்பி கீழே வந்து திருப்பி ஒரு சப்போர்ட் ஃபேஸ் பண்ணியிருக்குது. திருப்பி ரெசிஸ்டன்ஸ் திருப்பி சப்போர்ட் இப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணிக்கொண்டு ஒரு கன்சாலிடேட் ஒன்று மார்க்கெட் பண்ணி கொண்டு இருக்குது இப்போ கரண்ட்டாக. சரி, அப்போ இந்த கன்சாலிடேட் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணிடும் என்னென்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு ஓல் டைம் ஹை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூட இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வந்து டெக்னிக்கல் வைஸாக பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட். அதே நாங்கள் ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னு சொன்னால் ஃபண்டமெண்டலி வேறு லெவல். இப்போ எங்களுக்கு வந்து நியூஸஸாக இருக்கட்டும் எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் எல்லாம் வந்து குட் நியூஸஸாகவே மார்க்கெட்டில் வர ரீசனால் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஓல் டைம் ஹை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. எங்களுக்கு டம்ப் ஆகிற பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ டம்ப் ஆகிறன்னு சொன்னால் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து எங்களுக்கு லிக்விடிட்டிஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போகலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் இப்போ கண்டினியூ மேலே போயிடும். ஏன்னு சொன்னால் இப்போ வர எல்லா குட் நியூஸஸ் மேலே எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறவும். பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அடுத்த லிக்யூரிட்டிஸ் இருக்குது வந்து 1,19,750 1,22,000 சரியா. அப்போ எங்களுக்கு வந்து இங்கே பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது. இங்கேருந்து போயிட்டு இந்த லிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணி அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வந்து திருப்பி ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிளைம் பண்ணி போகிற மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து டிரெக்டாகவே கிளைம் பண்ணி போயிட்டு இந்த லிக்யூரிட்டிஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டில் இன்னும் குட் நியூஸ் வரும் பட்சத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் ஒரு ஓல் டைம் ஹையோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே வராமல் கண்டினியூவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. என்ன சொன்னால் எக்கனாமிக்கலாக எல்லாம் குட் நியூஸாக வரதால். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து பிடிசி டோமினன்ஸ் சொல்லி ஒரு அப்டேட் பார்ப்போம். இப்போ பிடிசி டோமினன்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கரண்ட்டாக 60.97 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. எங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து இருந்தது 64. இப்போ லாஸ்ட் வீக் வந்து கிட்டத்தட்ட 6% எங்களுக்கு வந்து பிடிசி டோமினன்ஸ் டம்ப் ஆகி ஆல்ட் காயின்ஸ் வந்து உண்மைக்கு வேறு லெவலுக்கு பம்போடு தந்திருக்கும். அதே மாதிரி எத்தீரியம் வந்து வேறு லெவலுக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னு செய்யணும்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். பிடிசி வந்து வேறு லெவலுக்கு பம்ப் ஆகிட்டு போகும். திருப்பி எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டாவது வந்து எத்தீரியம் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த அல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்.
எத்தீரியம் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ எத்தீரியம் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸ் எல்லாம் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் அல்ட் கோயின்ஸ் எல்லாம் பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அல்ட் கோயின்ஸ் மீம் கோயின்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு பூம் ஆகிற டைம் அந்த டைம் தான். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பிடிசி டோமினன்ஸில் ஒரு விஷயம் ஒன்று ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி வைஸ் ஒன்று எங்களுக்கு வந்து இங்கே பிடிசி டோமினன்ஸில் நடந்திருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னும் ஒரு ஹை ஒன்று வச்சுட்டு தான் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஹை வச்சுட்டு கீழே வந்தாலும் எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. சரி, நான் உங்களுக்கு இதை டெய்லி சார்ட்டில் காரணம் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து டபுள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு வந்து சரியாக இந்த நெக் லைனை பிரேக் பண்ணியிருக்குது. சரியா, நெக் லைனை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பிரேக் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி. நெக் லைனை பிரேக் பண்ணி அங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து கீழே டம்பாக இருக்குது. சரியா, இப்போ எங்களுக்கு வந்து இதே விஷயம் 2021 நடந்திருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லி. 2021 எங்களுக்கு வந்து ஒரு ஹை ஒன்று வச்சுட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னும் ஒரு ஹை ஒன்று வச்சுருக்கும். சரியா, அப்போ 2021 சேம் டபுள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணின உடனே, சரியா, இந்த நெக்லைனை பிரேக் டவுன் பண்ணின உடனே எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து டம்பாக இருக்குது, இந்த பிடிசி டோமினன்ஸ் வந்து எந்த அளவுக்கு டம்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கரண்ட்டாக இதே பேட்டர்ன் தான் எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. இதே மாதிரி தான் ஹையை பிரேக் பண்ணி இன்னும் ஒரு ஹை ஒன்று வச்சுட்டு இப்போ நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்குது. எங்களுக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷனை வச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த மிச்ச காலமாக எங்களுக்கு ரன் ஆகி கொண்டிருந்த இந்த சப்போர்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இந்த ரீசனால் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பிடிசி டோமினன்ஸ் இன்னும் டம்ப் ஆகி 58% எங்களுக்கு பிடிசி டோமினன்ஸை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நான் எதீரியம் சார்ட்டை காட்டுறேன். இப்போ எதீரியம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கரண்ட்டாக $3706 வந்து எங்களுக்கு கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, இப்போ வந்து நாங்கள் எதீரியமில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எதீரியமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ வரைக்கும் எங்களுக்கு தொழிற்பட்டு கொண்டிருக்கிற வந்து $3953 தான் எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னு சொன்னால் எத்தனையோ ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ஃபேக் அவுட், இங்கே ரிஜெக்ஷன். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து அந்த லெவலில் தான் இருக்குது. சரியா, அப்போ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு புல் பேக் ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கே இருந்து ஒரு ஹை வால்யூமோட எங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் ஆகுமாக இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 3 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது எதீரியம். ஓகே, எங்களுக்கு இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரில் நெக் லைன் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ஒயிட் கலர் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிருக்கேன். அந்த நெக் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகும். எப்படின்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸை ஹை வால்யூமோட பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் இங்கே ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்குது. அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன், புல்லிஷுக்கான கன்ஃபர்மேஷன் அண்ட் மூணாவது கன்ஃபர்மேஷன் என்ன வேணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணுமாக இருதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எதீரியம் $5000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.